ஆண்டவரே, அருமையான இந்த நாளை, புதிய நாளை காண செய்ததற்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளின் கோடான கோடி சோத்திரங்களையும் செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அருமையான ஆராதனை வேலை தந்தீர். ஏசப்பா, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுக்கு முற்றிலுமான விடுதலை தந்தீர் என்பதை உறுதியாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல தகப்பனே, அதே போல ஆண்டவரே, இந்த செய்தி வேலை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி உம்மிடத்துல தாழ்த்தி என்னை ஒப்புவிக்கிறேன். அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும்படி உம்மிடத்துல மன்றாடுகிறேன். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவை போலவே பிரமாணங்களை நிறைவேற்ற நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல எல்லாத்துக்கும் என்னோட அன்பில் வாழ்த்துக்களும் சமாதானமும். இந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றத்துக்கு அந்த அன்பும் சமாதானம் தான் தேவைப்படுது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பிரமாணத்தை எப்படி நிறைவேற்ற வந்தாரோ அது போல கர்த்தர் நம்மளையும் அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் அழைத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நியாய பிரமாணம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது என்ன, ஏன், எதுக்காக, எப்படி, யாருக்காக, யார் மூலம், யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, யார் மூலம் எப்படி நிறைவேறுனுச்சு அப்படின்றது தெரியும். ஆனா நாமும் அதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். நியாய பிரமாணம்னா என்னன்னா, அது லா, அது கட்டளை. கடவுள் மனிதர்களுக்கு அளித்த ஒரு ஒழுக்க நெறிகள், இல்ல கட்டளை, இல்லைன்னா நீதி சார்ந்த சட்டங்கள்னு சொல்லலாம். ஏன் அது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஆதியில எப்படி உலகம் வெறுமையாவும் ஒழுங்கின்மையாவும் இருந்ததோ அதே போல மனிதனும் ஒழுங்கற்றவனும் சீர்கெட்டவனுமா இருந்தான். அதனால அவனை ஆண்டவர் எப்படி வேணாலும் வாழ்ந்து சீர்கெட்டு போகக்கூடாது, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு. அப்ப மனிதனுக்கும் மிருகத்துக்கும் மற்ற படைப்புகளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் இல்லையா? அதனால மனிதன் சீர்கெட்டு போகாதபடிக்கு அவன் பாவம் இன்னதென்று அறியவும், அவன் பாவத்தை உணர வேண்டும் என்பதற்காகவும், அதை பற்றிய அறிவு அவனுக்கு கிடைப்பதற்காக நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்டது. இதை நம்ம விரிவா பார்க்கலாம்னா, ரோமரின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பாவத்தின் அறிவு கிடைப்பதற்காக வழங்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம்னு. எதுக்காக அது வழங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றதுக்கு, நமக்கு கற்பிப்பதற்காக. ஆண்டவர் ஒரு பரிசுத்தர் தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்பதனால அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நமக்கு ஏற்படுத்தினார். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பரிசுத்தமான ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம் அந்த நியாயப்பிரமாணத்தை, அதை நமக்கு வழங்கினாரு. எப்படின்னா, நம்ம அடிமைத்தன வீட்டுல இருந்தோம். அதுல இருந்து விடுதலை கிடைத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மாறல. நம்மளுடைய கையின் கிரியைகளை வச்சுதான் வணங்குறதுக்கு புறப்பட்டுட்டோம் இல்லையா? அந்த நேரத்துலதான் ஆண்டவர் சீனாய் மலையில நமக்கு நல்லா தெரியும், தன்னுடைய தனக்கு பிரியமான தெய்வ மனிதன் மோசேயின் மூலமா வழங்கினாரு. ஆனா மோசேயின் மூலமா வழங்கினாலும் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, மனிதனால உருவாக்கப்பட்டது இல்ல. தேவன் தன்னுடைய விரலால எழுதப்பட்டு 2 கற்பலகையில கொடுக்கப்பட்டது, பலகையா கொடுத்தாங்க இல்லையா? அப்போ யாருக்காக கொடுத்தாங்க? தேவன் தனக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வார்த்தையின்படி நடந்து தனக்கு பிரியமானவர்களும் விசுவாசிகளுமாய் இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின், இஸ்ரவேலின் சந்ததிக்கு கொடுத்தாரு. அதாவது எதுக்கு? தன்னுடைய ஜனத்தை மற்ற ஜாதியிலிருந்து பிரித்து காட்டுறதுக்கு.
மேலும் வந்து அவர்கள் தேவனுக்கு விசேஷ ஜனங்கள்னு வெளிப்படையா காமிக்கிறதுக்கு. அவங்க வந்து ஒரு யூனிக் பீஸ். அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அவங்க வந்து வாழ்க்கை இப்படித்தான் வாழுவாங்க. அதை பார்த்து மத்தவங்க கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வந்து பிரித்தெடுத்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தேவன் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா அது அது வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதோட நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துவதற்காக தான். கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படி கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நியாயப்பிரமாணம் வந்து மனுஷனை வந்து ரட்சிக்க முடியாது. அது இரட்சகருடைய தேவையை மட்டும்தான் சொல்லுவாங்க. இரட்சகர் வந்து உனக்கு ஒரு இரட்சகர் தேவை அப்படின்னு தான் சொல்லுமே தவிர அது ரட்சிக்காது. அதாவது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாதியாய் இருந்தது. உபாதியாய்னா ஒரு ஆசிரியனாய், அதாவது ஒரு வழிகாட்டிய ஒரு கைடு மாதிரிதான். நம்மளை கரெக்டா அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும்னா கொண்டு போய் கிறிஸ்து கிட்டதான் விடும். அது வரைக்கும் தான் அதுக்கு வேலை இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அதுகிட்ட கிடையாது. நம்மளை வந்து கிறிஸ்து வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி மட்டும்தான் அது. ரட்சிக்க முடியுமானா இல்லை. ஏன்னா இப்போ மனுஷன் வந்து சுயமா நம்மளால முழுசா நம்ம வந்து ஒண்ணுமே யோசிக்க முடியாது. நம்ம வந்து ஒண்ணுமே செஞ்சுக்கல. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. எப்படின்னா நம்ம ஒழுங்கில்லாதவங்களா இருந்தோம். எதுவுமே நமக்கே நம்ம வந்து கரெக்டான இப்படிதான் வாழணும்னு தெரியாது. அப்போ இந்த முழு இந்த மானுட கொடிக்கு என்ன பண்ணிட முடியாது இல்லையா? அதனால எல்லாத்தையுமே தேவன் வந்து நமக்கு வகையறுத்து கொடுத்தாரு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எப்படி வகையறுத்து கொடுத்தாருன்னா இந்த பிரமாணங்கள் மூலியமா தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்க பிரமாணம், மாரல்லான ஒரு தனி மனித ஒழுக்க பிரமாணம். அது வந்து பாத்தீங்கன்னா 10 கற்பனைகளை எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்படிதான் வாழணும், இதெல்லாம் வந்து சரி, இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி அந்த 10 கற்பனைகளை நமக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ஆசாரிய பிரமாணம், செரிமோனியல்லா, அதாவது பலிகள், பண்டிகைகள், ஆசாரிய சேவைகள், இது லேவியராகமம் முழுசாவுமே அதை பத்தி தான் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் சோசியல், அதாவது சமூக பிரமாணம். எப்படின்னா சிவில்லா, நாட்டோட நிர்வாகம், நீதித்துறை, சமூக ஒழுங்கு, எல்லைகளை பிரிக்கிறது போன்ற, அதே மாதிரி ஒரு போருக்கு போகணும், இப்படிதான் ஆயத்தம் பண்ணணும், எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வகையறித்து கொடுத்தது. மனுஷனோட மூளையினால இதெல்லாம் ஆரம்ப காலத்துல செய்தானான்னா அது இல்லதான். ஆண்டவர் முழுமையாக இத ஒரு சட்டங்களாகவும் இத ஒரு பிரமாணங்களாகவும் ஏற்படுத்தி மனிதனை சரியாக சட்டங்களை வரையறுத்து அவனுக்கு ஒழுங்கான அந்த வாழ்க்கை முறையை சொல்லி தந்தாரு. அத வந்து மனிதன் சரியா கடைபிடித்தானா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா அது இல்லைன்னா சொல்லணும் முடியாது. ஏன்னா யாராலும் அதை முழுமையாக கை கொள்ள முடியாது. ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. கலாத்தியர் 2:16 சொன்னது போலதான். ஒருவனாலும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. ரெண்டாவது, அதை சரியா கடைபிடித்தவர் யாராவது இருக்காங்கன்னா கிடையாது. ஆக மனிதன் தன்னை தானே ரட்சித்து கொள்ள முடியாது. அதுதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிதான் வழி நடத்தக்கூடிய வழிகாட்டியா அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு அவன் தன்னை தான் ரட்சித்துக்கிட்டு பிதாவினிடத்துல சென்று விட முடியுமான்னா அது இல்லை. அது யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே அந்த பரிசுத்தவான் இல்லை. நியாயப்பிரமாணம் வந்து ரட்சிப்பின் வழி இல்லை. ஒரு இரட்சகரின் தேவையை உணர்த்துகிற ஒரு பரிசுத்த கண்ணாடின்னு வேணா சொல்லலாம். அது வந்து அதாவது எப்படின்னா கண்ணாடின்னு ஏன் சொல்றோம்னா அது வந்து இப்ப முகத்துல உள்ள அழுக்க காட்டும். இப்ப கண்ணாடியில நம்ம பார்க்கும் போது அது நம்ம முகத்துல உள்ள அழுக்க காட்டும். ஆனா அது சுத்தப்படுத்த முடியுமா?
அது சுத்தப்படுத்தாது இல்லையா? அது போலதான் நியாயப்பிரமாணமும் பாவத்தை வந்து வெளிப்படுத்தும். ஆனா பாவத்துல இருந்து நம்மளை ரட்சிக்க முடியுமானா அது முடியாது. நம்முடைய குறைகளை, பாவங்களை, நம்மளுடைய மீறுதல்களை எல்லாமே அது காட்டும். அது ஒரு ஸ்கேல் மாதிரி, ஒரு அளவுகோல் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு ஸ்கேல் மாதிரி நான் வந்து இத்தனை இத்தனை பிரமாணங்கள் இருக்கு, இதுல நான் இதெல்லாம் தவறி இருக்கேன், இதெல்லாம் நான் செய்யல, அப்போ நான் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு கரெக்டா காட்டும். நான் வந்து இதுல நான் தவறி இருக்கேன், இதெல்லாம் நான் பாவத்துல விழுந்திருக்கேன், இது நான் செய்யல, இது செய்ய முடியல, அந்த மாதிரி. அப்போ இதுதான் இதுதான் வந்து நியாயப்பிரமாணம். மத்த சில வேதங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தோட நின்னு இருப்பாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தோட நின்னு போயிருக்கும். எப்படின்னு சொன்னா அதுதான் அவங்களோட வேதாகமம்னு வச்சுக்கலாம்ல, உண்மை. அதுதான் அவங்களோட வேதாகமம். அதாவது அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குன்னா, மோசே வந்து நீங்க வந்து உபாகமம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசே வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சு நடக்கும்போது இவ்விதமான ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும், இதை கடைபிடிக்கலைன்னா இந்த விதமான சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சாபங்கள் வந்து சேரும், ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துருச்சு, ஓகே. ஆனா நான் தவறிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அப்போ எனக்கு சாபம் வந்து சேருது. அப்ப அதோட அடுத்த கட்டம் என்ன? நான் அதுல இருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து இதுல இருந்து நான் எப்படியாவது என்னை மீட்டுக்கணும். அப்ப அந்த அடுத்த கட்டம் என்ன? அதுதான் மற்ற வேதங்கள்ல கிடையாது. இப்ப நம்ம யூதர்களை எடுத்துக்கலாமே, இன்னைய வரைக்குமே அவங்க வந்து பலி செலுத்துகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தோட அவங்களோட வேதாகமும் அதுதான். அப்போ அதை மட்டும் அவங்க சரியா கடைபிடிக்கணும். அவங்க வந்து பாவ நிவர்த்திக்கே பலி செலுத்தணும். அதுதான், அதோட அவங்க நின்னுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பாவத்திலேருந்து அவங்க கரையேறிட்டாங்களான்னா பலி செலுத்தினா முடிஞ்சு போச்சா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப வந்து இந்த பாவத்தை செஞ்சா இந்த காளைகளை கொடுக்கணும், ஆட்டுக்கடாவை கொடுக்கணும், சரி அதை வாங்க தகுதி இல்லாம அந்தவன் 2 பரா குஞ்சம் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இருக்கு. அதையும் வாங்க தகுதி இல்லாதவன் பாவத்துல சித்திரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ பைசா இருந்து காளைகளை வாங்கக்கூடியவன் இன்னைக்கு பாவம் செஞ்சு இந்த வருஷம் பழி செலுத்திட்டு இந்த அடுத்த வருஷம் ஃபுல்லா பாவம் செஞ்சு திருப்பி பழி செலுத்திட்டா பாவம் நிவர்த்தி ஆயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால அந்த அந்த அதோட ஒரு 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 கேட்டகரி பீப்புள் நிக்கிறாங்க. அந்த பாவத்திலையும் சாபத்தோடையும் நிக்குது. அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த ரட்சிப்போ மீட்போ அங்க இல்ல, அதோட நிக்குது. அந்த பலிகளை செலுத்தி இது வரைக்கும் அவங்க வந்து இருக்கிறாங்க. இன்னொரு கேட்டகரி என்னோட முந்தின சமூகம்னு வச்சுக்கலாமே. என்னோட முந்தின சமூகத்துல என்னன்னா, அந்த பாவம் இப்ப நான் செய்துட்டா என்னுடைய ஆயுள் நாள் வரை அந்த பாவத்திற்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே அந்த என்ன சொல்றது, அந்த குற்ற உணர்ச்சியிலேயே மரித்து போவது. இது 2 தான் இருக்குது. ஆனா நாம அப்படி கிடையாது. நமக்கு ஒரு அடுத்த கட்டம் வந்திருக்கு. எப்படி அடுத்த கட்டம் என்னன்னா, நமக்கு எனக்கு வந்து நான் இதுல இருந்து கரையேறணும், நான் இதுல இருந்து மீட்கப்படணும், எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும், நான் அழுக்கு இருக்கு, என்னோட அழுக்க போக்கணும், என் பாவத்தை போக்கணும், எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அதனால நியாயப்பிரமாணம் என்னை வந்து பாவின்னு காட்டிருச்சு. ஆமா, நான் பாவிதான். இப்ப நான் எப்படி கரை சேர்றது? அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று அருளச் செய்கிறார். எப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்பது வந்து விருதா கிடையாது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் வந்து தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது, பிதாவுடைய. அது வந்து விருதாவா போயிடலாமா? இல்ல. அப்போ மனுஷன் அதை கை கொள்ள முடிஞ்சுதா? அதுவும் இல்லை. அப்போ மனுஷன் அதை கை கொள்ள முடியல, ஆனா அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும், கிறிஸ்துவுடைய பிறப்பு வரைக்குமே அந்த நியாய பிரமாணத்தோடைய சாபத்திலேயே தான் நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம பாவத்திலே இருந்திருக்கோம், அந்த சாபத்திலே தான் நம்ம இருந்திருக்கிறோம்.
அப்போ மனிதனால இதை யாருமே கை கொண்டு அதை நிறைவேற்ற முடியாததுனால நம்ம பாவத்திலே மரிச்சு போயிடக்கூடாதுன்னு பிதா நம்மேல கொண்ட அலாதி அன்பினால தன்னுடைய ஏகபுத்திரனான இயேசு கிறிஸ்துவை மானுட பிறவியாக பரிசுத்தமாக இந்த பூலகத்துல பிறக்கும்படி செய்து அவர் நம்மிடத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை நீக்கல, அதை நிறைவேற்றினார். அதை நீங்க பண்ணல, அதை நிறைவேற்றினாரு. இயேசு கிறிஸ்து மூலியமா அதை நிறைவேற்றினாரு. அதை நமக்கு லேசாக்கினாரு, அதை லகுவாக்கினாரு. அதுதான் எப்படி என்ன சொன்னா, ஏன்னு சொன்னா தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையோ வெறுமையா போறதில்ல. அப்போ அவருடைய எழுத்து வெறுமையா போயிருமா? அவர் விரலால் எழுதினது. அப்போ அதுக்குதான் நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள், அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு மத்தேயு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் மனிதன், ஒரு மனிதன் தான் அதை நிறைவேற்றணும். அப்ப மனுஷனால முடியல, அப்ப என்னுடைய குமாரன் அவரால நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவருடைய ஏக புத்திரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். அவருடைய பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் தான் நியாயப்பிரமாணத்தோட நிறைவேற்றலா இருந்தது. எப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அதுதான் நியாயப்பிரமாணத்தோட இறுதி நோக்கம். மனிதனை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்றோம்ல, பாவத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது. எப்படி சேர்க்குது? பாவம் இதுன்னு காட்டிடுச்சு, அந்த பாவம் நான் செஞ்சுட்டேன், என்னை யாரும் மீட்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் நம்மளை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்த்தது. நம்முடைய பாவம் என்ன செஞ்சுச்சுன்னா, பிதாவுக்கும் நமக்கும் நடுப்பற ஒரு பெரிய சுவர், நமக்கும் அவருக்கும் நடுப்பற ஒரு கேப். அவர் நமக்கு தேவனாயிருந்தார். தேவன் எப்படின்னா நியாயம் திருக்கிறவராக மட்டும்தான் இருப்பாரு இல்லையா? அப்ப நம்ம நம்மளுடைய பாவம் சாபமாகி என்ன ஆயிடுச்சு, நமக்கும் அவருக்கு நடுப்புற பெரிய கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு, அந்த இடைவெளியை நீக்கிறதுக்கு, அந்த பிதாவுக்கும் நமக்கும் நடுப்புற இருக்கிற அந்த இடைவெளிய நீக்கவும் அதை போக்குறதுக்காக தான் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு கிறிஸ்துவே நம் தேவன் நமக்கு ஏக பலியாக தந்தாரு. அவருடைய ரத்தம் பரிந்து நமக்காக பேசி நம்மையும் பிதாவையும் ஒப்புரவாக்கியது. அதாவது ஒப்புரவனா என்ன? பிரிந்து இருந்த உறவை ஒன்று சேர்க்கிறது. தகப்பனையும் பிள்ளையையும் ஒன்னா சேர்க்கிறதுக்கு அவரை வந்தாரு. அப்போ அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினா. எப்படின்னா, பிரமாணத்துல என்ன இருக்கு? அன்பும் பரிசுத்தமும் தான் இருக்கு. அதுலயும் அந்த அன்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் குற்றமில்லாத வாழ்க்கையும் வாழ்ந்து அந்த குற்றமில்லாத இரத்த பலியாகி பிதாவோடு நம்ம ஒப்புரவாக்கினாரு. அப்போ முழு அர்த்தத்தை, அதனால இயேசு கிறிஸ்து தான் அவர் மட்டும்தான் அந்த முழு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றினாரு. பிரமாணத்தை முழுமையா கை கொண்ட ஒரே மனுஷன் யாருன்னா இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர், பரிசுத்தர்னு எல்லா வேதங்களிலையும் அதுக்கு சாட்சி இருக்கிறது. அதுக்கு எல்லா வேதத்திலையும் சாட்சி இருக்கிறது. என்னுடைய முந்தைய வேதத்திலையும் அதற்கான சாட்சி நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அவருதான் பிதாவுடைய குமாரன் என்றும், அவரு பிதாவுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார் என்பதாகவும், அவர்தான் நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளை நியாயம் தீர்க்க வருவதாகவும் என்னுடைய முந்தின வேதத்துல ஆணித்தனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இன்னும் எல்லா வேதங்கள்லயும் இதுக்கான சாட்சி இருக்கிறது. அப்போ அந்த நியாய பிரமாணம் எப்படி நிறைவேறிடுச்சு? ஏசு கிறிஸ்து தன்னை அந்த மனுஷனாலதான் நிறைவேறணும். அததான் ஏசு கிறிஸ்து மனுஷனா தன்னே தான் கொடுத்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அந்த ரத்தம் சிந்தி அதை நமக்கு லேசாக்கி பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கி அதை நிறைவேற்றினார். அப்போ அதுல என்ன நமக்கு கலாத்தியர் 3:13 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் நமக்காக, கிறிஸ்து நமக்காக சாபத்தினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னு. எப்படின்னா, நம்மள அவ்வளோ காலம் வரைக்கும் நம்ம சுமந்து கொண்டிருந்த சாபத்தையும் பாவத்தையும் அவர் தன்னுடைய தலையில, இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சமூகத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த தலையில கை
பலிய வச்சு எங்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அப்படின்னு அதற்கான வேதங்களை எல்லாம் ஓதி அதை வெட்டுவாங்க. அது போல நம்ம அந்த அத்தனை காலமாக நாம சுமந்து கொண்டிருந்த அந்த சாபத்தை அவர் நம்மளை நீங்களாக்குனார். அந்த சாபத்திலேருந்து அவரு தான் நம்மளை நீங்களாக்கிட்டார். நீங்களாக்கி என்ன பண்ணாரு, புதிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். புதிய உடன்படிக்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதி இருக்கிறதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, புதிய உடன்படிக்கை. அதாவது நீ வருஷம் நீ பலிய கொடுத்தேன்னா அது மறந்துரும் இல்லையா, அடுத்த வருஷமும் அந்த பாவத்துக்கு நம்ம திருப்பி ஒரு பலியை செலுத்துவோம். இது அப்படி இல்லை. அவர் நம்முடைய கண் முன்னால வாழ்ந்து நம்முடைய ஆக்கினை அவர் சுமந்து நம்முடைய சாபங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் சிலுவையில தீர்த்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க. முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம்மோடு பேசி கொண்டிருந்தது. அப்புறம் கர்த்தர் நம்மோடு வாழ்ந்தாரு. அப்பயும் நம்ம கண்டுக்கல, அப்பயும் நம்ம அந்த பாவத்துலதான் இருந்தோம். ஆனால் அவர் பலியாகி அவரு பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்போதான் நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணோம், பாவம் இன்னதென்று அறிகிற அறிவை பெற்றோம். அதுதான் நமக்கு புதிய உடன்படிக்கை. நீங்க வெளிப்பிரகாரமான சட்டமோ அந்த கடைபிடிப்போ இல்ல, இருதயத்தின் மாற்றம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கு. அதாவது அதுதான் நம்ம புதிய உடன்படிக்கை. எப்படின்னு சொன்னா, அவர் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. முன்னாடி எப்படின்னா கற்பலகையில நமக்கு எழுதப்பட்டிருந்தது. அது வெளிப்பிரகாரமான சட்டம். இப்ப எப்படின்னா கடமையேன்னு நான் கோயிலுக்கு போறது, நான் முக்காடு போட்டுக்கிறது, இந்த மாதிரி புளிப்பு இல்லாம அப்பம் பண்டிகை கொண்டாடணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளிப்பிரகாரமா கொண்டாடுறது. ஆனா அதெல்லாம் கடமையேன்னு செய்வோம், முழு இருதயத்தோடு முழு ஆவியோட ஆத்மாவோட இல்ல. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்முடைய ஆத்மா ஆவி பெற்றது. அந்த ஆவியில தான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கிறோம். நம்மெல்லாம் அதுக்கு தகுதியுள்ளவரா நம்மளை மாத்திட்டாரு. அதுக்கு எப்படி தகுதியுள்ளவரா மாத்தினாருன்னா, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதுல எழுதி இருக்கிறபடி இல்லாம எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். எப்படின்னா எழுத்து என்ன பண்ணுச்சு, அது ஒரு சட்டம். அந்த சட்டம் என்ன சொன்னுச்சு, நீ பாவின்னு மட்டும் சொன்னுச்சு. அதுக்கு இது தண்டனைன்னு மட்டும் சொன்னுச்சு. அது நம்மள அந்த குற்ற உணர்ச்சியே நம்மள கொன்னுரும், அது கொல்லும். ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு, அது தன்னுடைய ஜீவனை தந்து பிதாவோட அந்த இரத்தத்தால ஒப்புரவாக்கி பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள வாசம் செய்து நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கு. எப்படின்னா ஆவியால நம்ம பரிசுத்த ஆவியால கழுவப்பட்டு புதிய இரத்தத்தின, அதாவது அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு புதிய உடன்படிக்கை கூடியவர்களாய் நம்ம மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றிருக்கிறோம்னு ஒரு கேரண்டி கொடுத்திருக்கு. இதே அந்த நியாயப்பிரமாணத்துல இந்த மாதிரி நீங்க மீட்கப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லப்பட்டு இருக்கிறதானா இல்ல. நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் மட்டும்தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. மீட்புக்கான வழியும் சொல்லப்படல, மீட்கப்பட்டதுக்கான கேரண்டியும் சொல்லப்படல, பரலோகத்தின் பாதைக்கான வழியும் சொல்லப்படல. அப்ப அவருதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு வழியை நமக்கு உண்டாக்கினாரு. அவருடைய சத்திய வாழ்க்கையின் மூலியமா நமக்கு மீண்டுமாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கார். நமக்கு லைஃப்ல ஒரு மன்னிப்பு. நான் தவறு செஞ்சுட்டேன், அந்த தவறுலே விழுந்து நான் சாக விரும்பல, நான் திருந்த விரும்புறேன், நான் ஒரு மறுவாழ்வு வாழ விரும்புறேன், நான் ஒரு பந்தயத்துல ஓடுறேன், நான் அந்த பந்தயத்துல தோத்துட்டேன், பட் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் திரும்பி அதுல கலந்துக்கணும்னா இல்ல முடிஞ்சு போச்சு நீ ஃபெயில் தான் அப்படின்னு இல்லைல்ல.
அப்போ ஆண்டவர் போடுறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அதற்குத்தான் ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய பிரமாணம், ஆண்டவருடைய புதிய பிரமாணம். அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு நம்ம பிதாவோடு ஒப்புரவாகி இன்னொரு உடன்படிக்கை. எப்படின்னா, நீ உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்குற, நீ ஆவிக்குள்ளாக வழி நடத்தப்படுவ. அப்போ நீ எழுத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாயானால் நீ தேவனுடைய அந்த பலியை நீ நோக்கி கொண்டிருப்பாயானால் அந்த ஆவி உன்னை சரியான பாதையில வழி நடத்தும் என்பதாக. ஓகே, அதே போல எபிரேயர் 8:10 நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 8:10 யாராவது ஒருத்தர் வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. நானே வாசிக்கிறேன். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆமா, இதுதான். அப்போ கற்பலகையில எழுதி சட்டமாக கொடுக்கப்பட்டது. அது எல்லாரும் கரெக்டா கடைபிடிச்சாங்களான்னா அது இல்லை. இப்போ இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஆவியினால் வழி நடத்தப்படுவான். நம்ம ஆவியினால வழி நடத்தப்படுகிறோம். அப்போ நம்மளுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்துல எழுதப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய, அதாவது எப்படின்னா, இப்போ அவங்க அந்த சட்டங்களை வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, இப்போ வரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களானா இல்ல, அவர்கள் மீட்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கே அவங்க வரல. ஆனா நான் மீட்கப்பட்டுட்டேன்னு எனக்கு ஒரு கேரண்டி இருக்கு. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டார். நான் இனி பாவி இல்ல, நான் பரிசுத்த ஜாதியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ புதிதாய் பிறந்தாயின்னு சொல்லி நம்ம பாவியா இருந்த நம்மளை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நமக்கு இது இருதயத்துல எழுதப்பட்டு விட்டது. எழுதப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாரு, அவங்களுக்குத்தான் அவர் தேவனாயிருக்கிறார். யாருக்கு? இருதயத்துல எழுதப்பட்டு மீட்கப்பட்டுட்டேன், நான் என் தேவனுடைய ரத்தம் எனக்காகத்தான் சிந்தப்பட்டது, அவர் எனக்காக கொடுக்கப்பட்டார், எனக்காக அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார், அவருடைய ரத்தத்தினால நான் பிதாவோட ஒப்புரவாகிட்டேன், எனக்கும் பிதாவுக்கு நடுப்பற இப்ப எந்த பாவ செவரும் இல்லை, எந்த திரையும் இல்லை அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்ட எனக்கு தான் அவர் தேவனாய் இருக்கிறார். நமக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நம்ம அவருக்கு ஜனமா இருக்கிறோம். மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது அவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவருடைய ஏக பலியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அதன் மூலம் நான் பரிசுத்தரானேங்கிற அந்த மீட்பை பெற்றுக்கொண்டவங்க, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். அது அவர்களுக்கு நாம அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அதே போல கர்த்தரின் பிரமாணத்தை பார்க்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29 31 வரை ஒருத்தர் வாசிக்கலாமே. மார்க் 12:29-31. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அப்போ இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனை, இதுதான் நமக்கான பிரமாணம். அதாவது நமக்கு வேற தேவன் இருக்கவே வேண்டாம். முன்னாடி எப்படி இருக்குமோ அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம புதுசா பிறந்துட்டோம், நம்ம புதிய உடன்படிக்கை கூடியவர்களா இருக்கிறோம், நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய
கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை தவிர தேவன் வேறு யாரும் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு பலனோடு முழு ஆத்மாவோடும் அவரிடத்துல அன்பு கூறுவது. அதுக்கப்புறம் அதே போல நம்மை நாம எப்படி நேசிக்கிறோமோ அப்படி பிறனை நேசிப்பதுதான் இரண்டாம் பிரதான கற்பனை. இந்த 2 கற்பனையில ஆண்டவர் எல்லா பிரமாணங்களையும் உள்ளடக்கிட்டார். அதை நமக்கு லேஸ் ஆக்கிட்டாரு. நீ அன்பாயிரு, கடவுள் மேல தேவன் மேல அன்பாயிரு, அப்போ மனுஷன் மேல அன்பாயிரு. இதுல எதுக்காக அப்படி சொன்னார்னா, தேவனை நேசிப்பவன் பிரமாணத்தை காக்கிறான். தேவனை நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்டான்னு அர்த்தம். எப்படின்னா, தேவனை மீது அன்பு செலுத்துபவன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவி ஆத்மாவோடு அன்பு செலுத்துபவன், தேவனை நேசிப்பவன் அவருடைய பாதையை விட்டு விலக மாட்டான், அவருடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டான், அவருடைய கற்பனையிலிருந்து பின்வாங்க மாட்டான். அப்போ பிரமாணத்தை அவன் கடைபிடிச்சிடுறான் இல்லையா? தேவனை மீது அன்பு செலுத்துபவன் பிரமாணத்தை கை கொண்டுறான் அப்படின்னு ஈஸி ஆக்கிட்டாரு. எப்படின்னா, நீ உன்னோட தேவன் ஒருத்தர்னு 10 தேவனுக்கு கையெடுத்து கும்பிட்றாதா, 10 இது உனக்கு வச்சுக்காதா. உன்னுடைய தேவன் யாருன்னு நீ அந்த தேவன் மேல நீ அன்பு செலுத்தின, ஆனால் அவருடைய எல்லா கற்பனைக்கும் நீ அடிபணிஞ்சு நடக்க. அந்த தேவன் மீது அன்புல என்ன வரும்? ஒரு பயம், மரியாதை, அது எல்லாமே அந்த அன்புக்குள்ள அவ்வளவும் அடக்கம். அப்போ அந்த தேவனை நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவருடைய பாதையை விட்டு ஒரு நாள் விலக மாட்டான், அவருக்கு பயந்து நடப்பான், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு நினைப்பான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப அவன் பிரமாணத்தை காத்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அதே மனிதனை நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? மனிதனை நேசிக்கிறவன் தீங்கு செய்ய மாட்டான். மனிதனை நீங்க நேசிச்சுட்டீங்கன்னா, என்கிட்ட 1000 குறை இருக்கு, இருந்தாலும் என்ன போல உண்டான்னு நம்ம சொல்றோம். அதே போல அதே குறைகள் உள்ள அடுத்தவனை நம்ம அப்படியே ஏத்துக்கிறோமானா இல்ல. அப்படியே ஏத்துக்கிட்டோம், என்கிட்ட இருக்கிற குறை மாதிரிதானே அவன்கிட்ட இருக்குன்னு அப்படியே அவனை ஏத்துக்கிட்டோம், அவன் மேல அன்பு செலுத்தணும்னா நம்ம தீங்கு செய்ய மாட்டோம். அப்போ மனுஷனை நேசிக்கிறவன் தீங்கு செய்ய மாட்டான். தீங்குனா ஒரே வார்த்தையா? இல்லையே, அதுல எத்தனை இருக்கு. பொறாம, என்னெல்லாம் நமக்கு தீய குணம் இருக்கோ அத்தனை தீய குணத்தையும் அடுத்த மனுஷனை நேசிச்சோம்னா செய்ய மாட்டோம் இல்லையா? அவனோட பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம், அவனுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டோம், அவன் மேல பொறாமப்பட மாட்டோம். எனக்கு ஆண்டவர் விதிச்சது இதுதான், அதுல நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும், அதுல நான் எப்படி முன்னேறி செல்லணும், ஆண்டவர்கிட்ட எனக்கானதை நான் என்னன்னு பாக்கணுமே தவிர அவனுக்கு இருக்கே எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறத விட்டுருவோம் இல்லையா? அப்போ மனுஷனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா பரிசுத்தமான வாழ்வு வாழ ஆரம்பிச்சிருவோம். மனுஷனை நேசிக்கிறவன் தீங்கு செய்ய மாட்டான். அப்ப தீங்கே செய்யலன்னா அந்த வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கும். தேவன் நமக்கு வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது இது மட்டும்தான், பரிசுத்தம் இல்லாதவன் தேவராஜ்யத்தில் ஒரு காலம் பிரவேசிப்பதில்லை. அதே போல அன்பு இல்லாதவனும் தேவராஜ்யத்துல ஒரு நாளும் பிரவேசிப்பதில்லை. அந்த அன்புலதான் எல்லாமே அடங்கிருச்சு. அப்ப தேவனை நேசிச்சுட்டா நம்ம பிரமாணத்தை எல்லாமே கை கொண்டு நடப்பவர்களா ஆயிடுறோம். சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. அதே போல மனுஷனை நீங்க நேசிச்சுட்டீங்க, என்ன மாதிரி தானே அவனும், எனக்கு வலிக்கிற மாதிரி தானே அவனுக்கும் வலிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா நம்ம ஒரு பரிசுத்தராய் மாறி விடுகிறோம், எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். அப்போ பரிசுத்தமாகவும் அன்புள்ளவராகவும் வாழும் பொழுது, தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது நம்ம தேவராஜ்யத்துல ஈஸியா பிரவேசிப்பது ரொம்ப நிச்சயம். அன்பானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறல். ரோமர் 13:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, அன்புதான் நியாயப்பிரமாணத்தோட நிறைவேற்று. ஏன்னா நம்ம மீது கொண்ட அலாதி அன்புனாலதான் பிதா தன்னுடைய பாவத்தினால இவங்க மரிச்சு போயிடக்கூடாதுன்னு தன்னுடைய ஏகபுத்திரனை நமக்கு கொடுத்தார். நம்மீது கொண்ட அன்புனாலதான் கர்த்தர் தம்மையே தான் சிலுவையில கொடுத்தார். அந்த அன்பை நம்ம கடைபிடிச்சோம்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிச்சிருவோம், நம்ம பரிசுத்த வாழ்க்கையும் வாழ்ந்துருவோம் இல்லையா? பிதா இடத்துல ஈஸியா போய் சேர்ந்துருவோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னு சொன்னா நமக்கு பிரமாணம் கற்பலகையில எழுதப்பட்டது, தேவனால எழுதப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியினால நம்ம இருதயத்துல எழுதப்பட்டுச்சு. அத கற்பலகையில எழுதுனது எப்படின்னா நம்மள பயமுறுத்துற மாதிரி, அதாவது இதெல்லாம் ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சட்டமா கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிள்ளைங்க எல்லாம் செய்யல, காலையில எழுந்திரிச்சோடனே கிளம்பி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும்,
இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். பட் வந்து அவங்க பிடிச்சுதான் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அது நிறைய கிடையாது அந்த மாதிரி. பட் இருதயத்தில் பரிசுத்தாவியால் எழுதப்பட்டதுன்னா நம்மளோட முழு ஆவி ஆத்மாவோடு நம்மளோட முழு அன்போட நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோம். இது வந்து நம்ம பிரியத்தோட என் தேவன் எனக்கு கொடுத்த அன்பை திருப்பி செலுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். இருதயத்துல எழுதப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதுனால நம்ம அந்த அன்பை திரும்ப ஆண்டவருக்கு செலுத்த முயற்சி செய்கிறவர்களாக இருக்கிறோம். மோசே மூலம் நமக்கு அப்ப கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க இயேசு மூலம் அது நமக்கு நிறைவேறுனுச்சு, நம்மளுக்கு நிறைவேறியது. அதே போல அப்ப பலிகளை செலுத்தினாங்க. நமக்கு இயேசு ஏக பலியாக கொடுக்கப்பட்டாரு. அப்போ பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா அது சட்டம். இப்போ வந்து புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கிருபை மற்றும் சத்தியம். கிருபைனா என்ன? அப்போ வந்து சட்டம் இதுதான் செஞ்சுதான் ஆகணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இதை செஞ்சா இது உனக்கு கிடைக்கும், செய்யலைன்னா தண்டனை கிடைக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. கிருபையினால், கிருபை எப்படின்னா கிருபையினால விசுவாசம் மூலியமா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அது வந்து அது வந்து எபிசியர்ல கூட 2:8 சொல்லப்பட்டிருக்கோம். கிருபையினாலே விசுவாசத்து மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபை என்ன? தகுதி இல்லாத நமக்கு நம்முடைய அவருடைய அன்புனாலையும் இரக்கத்தினாலையும் இலவசமா கொடுத்தாரு. இலவசமா அந்த தயவையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்தாரு. ஆசீர்வாதம் தான் அந்த சாபத்தை நமக்கு நீங்களாக்கி அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதுக்காக நம்ம வந்து அதுக்காக நம்ம எதுவுமே செஞ்சிடல, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதவங்க, அதுக்காக நம்ம எதுவுமே செய்யல. ஆனாலும் தேவன் நம்மீது கொண்ட அன்பினால அவர் என்ன பண்ணாரு? கிருபையினால நம்ம மேல கொண்ட இரக்கத்தினால இலவசமா அதை நமக்கு கொடுத்தாரு. நமக்கு புதிய ஏற்பாட்டுல அப்பெல்லாம் நம்மளை வந்து எவ்வளவு டைட் பண்ணியிருந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எவ்வளோ லகுவாக்கி நம்மளை அந்த சாபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி எவ்வளவு ஃப்ரீயா நம்ம வந்து நம்மளுடைய தேவனை அப்பான்னு அழைக்க வைத்தார் இல்லையா? அந்த மாதிரி அதே போலதான் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வந்து தன்னுடைய பிதாவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றினாரோ அப்படியாக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்ற நம்மளை அழைக்கிறார். எப்படி? கலாத்தியரின் புஸ்தகம் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? உங்க மேல அன்பா இருந்தேன், உங்களுக்கு என்ன செஞ்சேன் அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும், அதுக்குதான் நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நம்ம வந்து பிரமாணத்தை நிறைவேற்றணும், அதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு, அதாவது அந்த அன்பை நாம பிறர் இடத்துல செலுத்தணும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ல தேடினேன். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடைச்சது. அதை எப்படி நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறத நான் எப்படி சொல்றதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். மார்க்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 - 5 வரையும் ஒருத்தங்க வாசிங்களேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரரின் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென்.
இதுதான் எனக்கு வந்துட்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தை படிக்கும் போது நாமளும் வந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்து நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் சரியா இருக்குமானா, எனக்கு இந்த காரியம் வந்து இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அருமையா இருந்தது. எப்படின்னா, ஒரு 4 பேர் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல ஜன கூட்டத்தோட மிகுதி அதிகமா இருக்கு. அங்க உள்ள போறதுக்கு கூட அந்த பாதை இல்ல. எல்லாரும் அந்த ஒரு நிமிஷம் அந்த காட்சியை வந்து நீங்க வந்து கண் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா புரியும். அப்போ வந்து அந்த ஜன கூட்டம் மிகுதியா இருக்கு, பாதை இல்ல, உள்ளாரக்க போறதுக்கு முடியல. 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரனை அவன் படுக்கையோட தூக்கிட்டு வராங்க. அந்த 4 பேரு என்ன பண்றாங்க? படுக்கையோட ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அந்த திமிர்வாதக்காரனால தன்னால எந்திரிச்சு நடக்க முடியாது, தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பொழுது அவன் பாரத்தை அவர்கள் சுமக்கிறார்கள். அவனுடைய பாரத்தை அந்த 4 பேர் சுமக்கிறார்கள். அந்த 4 பேரு நண்பர்களா இல்ல உறவுக்காரங்களா நாங்க குறிப்பிடப்படல. 4 பேர். அந்த 4 பேர் யாரு வேணாலும் இருக்கலாம். அந்த 4 பேரு அவனுடைய பாரத்தை சுமக்கிறார்கள். ஏன் சுமக்கிறார்கள்? விருதாவா சுமக்கிறார்களா? இல்ல, ஒரு அன்பின் நிமித்தம். ஏன்னா இவனை கொண்டு போய் ஒரு விடுதலை பெற்று தர வேண்டும். இவனுக்கு அங்க என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இவன் ஒரு மன்னிப்பு, இவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும், இவனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கணும், இவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு மனசு அவங்க நினைச்சு அவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் அந்த சுமையை அவர்கள் சுமக்கிறார்கள். சுமந்து கொண்டு போறாங்க. சுமந்து கொண்டு போகும்போது அங்க பாதை இருக்கா? இல்ல. அவர்கிட்ட சேராதபடிக்கு, ஜன கூட்டத்தோட மிகுதியின் நிமித்தம் அவர்கிட்ட சேராதபடிக்கு இருக்கு, சேர முடியாதபடிக்கு இருக்கு. அப்போ அங்க வழியே இல்லை, பாதையே இல்லை, வழி இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிறவர். அந்த மாதிரி அங்க வழி இல்ல, பாதை இல்ல, உள்ள போயிடவே முடியாது. இருந்தாலும் அவங்க கிவ் அப் பண்ணல, அவங்க வந்து அதை விட்டல. ஒரு வழியை உண்டாக்கினார்கள். அவர்களும் அந்த 4 பேரும் ஒரு வழியை உண்டாக்கினார்கள். அந்த வழியை அவங்க ஒரு மேற்கூரையில ஏறி அதை திறப்பாக்கி அப்போ அங்க ஒரு வழி இல்லாத இடத்துல அவங்க ஒரு வழியை உண்டாக்கிட்டாங்க இல்லையா? ஏன்னா அவனை இயேசு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், அவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி தரணும், அவனுக்கு ஒரு மன்னிப்பை வாங்கி தரணும், அவன் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக இல்லையா? அப்ப அந்த மேற்கூரையை பிரித்து அவங்க திறப்பாக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திறப்பாக்கிட்டு இருக்கும் போது அவங்கள வந்து சும்மா விட்டுருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட மேற்கூரையில தடதடன்னு ஒரு 4 பேரு ஒரு சுமையையும் சுமந்துகிட்டு ஒரு 5 பேர் ஏறி அங்க போய் அந்த மேல்கூரையை பிரிச்சு அதை திறப்பாக்குனா என்ன சொல்லுவாங்க? பல பேர் சத்தம் போட்டிருப்பாங்க, கத்திப்பாங்க, இங்க பாரு உன் மேல்கூரையில இப்படி இப்ப உடைச்சி இறக்குறாங்க, அப்படி கத்திருப்பாங்க. அப்போ வந்து எப்பா இறங்குங்கப்பா இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்ல திட்டி இருப்பாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நீ இதை திறக்கிற, அது டேமேஜ் ஆனிச்சுன்னா அதுக்கான காஸ்ட் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும், இல்லாம இருக்காது. அப்போ உலகத்தாருடைய சத்தம் அனைத்தும் அவங்க காதுல ஏச்சும் பேச்சும், உலகத்துடைய சத்தமும் அவர்களுக்கு கேட்டாலும் அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அவங்க அதை எதையுமே காதுல கேட்கல. நீ என்ன திட்டு, என்ன வை, நீ என்ன வேணாலும் செய், இன்னைக்கு இவனை நான் கொண்டு வந்துட்டேன், இவனை கொண்டு போய் இயேசுவிடத்துல சேர்த்தே தீருவேன் அப்படி என்பதாக அவங்க அந்த அவங்க சத்தம் போடட்டும் என்ன பண்ணட்டும், அவங்க அதை திறப்பாக்கி அவனை கட்டிலோட ஆண்டவர்கிட்ட இறக்குறாங்க. அந்த விசுவாசத்தை கண்டு தேவன் அங்கு மெச்சுகிறார். மெச்சி அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறார். இப்படிதான், இதுதான் எனக்கு வந்து இது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளா இருந்தது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த இடத்துல அவருடைய பிரமாணம் நிறைவேறுகிறதாக நான் பார்க்கிறேன். எப்படின்னா, அந்த அன்பின் நிமித்தமாக அந்த முடியாதவனுடைய பாரத்தை அவர்கள் சுமந்து
அவன் அதுக்கு தகுதி இல்லை, அவன் எஞ்சி நடந்து போக முடியல. அந்த தகுதி இல்லாதவனுடைய பாரத்தை இவர்கள் சுமந்து அன்பின் நிமித்தமாய் வழியில்லாத இடத்துல வழியை உண்டாக்கி அவர்கள் உலகத்தாருடைய சத்தத்திலிருந்தும் எல்லா ஏச்சு பேச்சுல இருந்து எல்லாத்துல இருந்தும் அவங்க அதை காது கொடுக்காம இயேசுவினிடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்களே. எப்படி? தான் பெற்ற ரட்சிப்பை, தான் பெற்ற அன்பை, தான் பெற்ற மன்னிப்பை, தான் பெற்ற இரக்கத்தை அவனும் பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த காரியத்துல அவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவோட பிரமாணத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். நாமும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நாம ஒரு 4 பேரு அவனை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. நாம எதுக்காக இப்ப அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவர் எதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களை முன்மாதிரியாக காண்பித்தேன். நான் உங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கேனே, நீங்களும் இப்படி செய்யுங்க அப்படின்னு. அது போலதான் இந்த காரியமும். அவங்க ஏதோ ஆண்டவர் இடத்துல பெற்று இருப்பார்கள் இல்லையா? அந்த தான் பெற்றதை இவனும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக. இல்ல அப்படி தான் பெறல அப்படின்னாலும் ஆண்டவரை பற்றிய அருமை அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இவனுக்கு அதை பெற்று தர வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் கொண்டு போயிருப்பாங்க. அப்போ அங்க அந்த பிரமாணம் நிறைவேறுகிறதா இல்லையா? இப்படியாக பிரமாணம் நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 6:8 யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். அதுதான் இப்போ ஆண்டவர் இதைத்தான் நம்மளை பார்த்து இதைதான் கேட்கிறாரு. என்னுடைய காரியமாய் இப்போது யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு நாம என்ன சொல்லணும்? இதோ அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும்னு நம்ம சொல்லணும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய காரியமாக அனுப்புவதற்கு, அவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எதற்கும் இல்லை. இதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக நமக்கு இருந்த கடினமான பாதையை அவர் லகுவாக்கி, நமக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய சுவரை அவர் தகர்த்துட்டார். அவர் தகர்த்து நம்ம பிதாவோட ஒப்புரவாக்கி நம்மளை ஈஸியா நம்மளை நம்மளை கொண்டு போய் அப்பாட்ட சேர்த்துட்டாரு. அப்போ நாம எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம்? எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம்? எதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இது போல கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் இங்க சொல்லிக்கிறேன். இயேசுதாமே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் உம்மிடத்துல ஜெபிக்கிறேனப்பா. ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே எல்லா விதத்திலும் பலவீனவர்களாக இருக்கிறோம். நாங்க ஒருத்தரால நாங்க தனியா எங்களால எதுவுமே செஞ்சிட முடியாதப்பா. நாங்க எதுவுமே செய்ய முடியாதவர்கள், இயலாதவர்கள் அப்பா. எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்ததுதான், எல்லாமே நீங்க வகையறுத்து கொடுத்ததுதான் ஆண்டவரே. இந்த மறுவாழ்வு ஆண்டவரே, இந்த மன்னிப்பு, இந்த மீட்பு எல்லாம் நீங்க கொடுத்ததுதான் ஏசப்பா. இதை விரிவா எங்க வாயை திறந்து பலரிடத்துல சொல்லி ஆண்டவரே, பலர் ஆண்டவரே திமிர்வாதக்காரனை போல ஆண்டவரே உண்மை அறியாத இயலாதவர்களா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அத்தனை பேருடைய பாரங்களை நாங்க
ஆண்டவரை சுமந்து அவர்களிடத்துல உம்முடைய அன்பை சொல்லி ஏசப்பா உலக சத்தத்திலிருந்து எங்களை ஆண்டவரே பிரித்து ஏசப்பா உம்முடைய வார்த்தையில மட்டும் செவி சாய்த்து ஆண்டவரே பலரை உம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வல்லவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றும்படிக்கு உம்மிடத்துல மன்றாடுகிறேன். நல்ல தகப்பனே ஏசப்பா அதற்கான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தரும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படி ஏசப்பா நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கும். இன்னும் அதிகமா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இன்னும் அதிகமா எங்களுக்கு சொல்லித்தாங்க, இன்னும் உங்க கிட்ட அன்பாய் சேர்த்து கொள்ளுங்க, இன்னும் நாங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்லித்தாங்க. ஆண்டவரே உங்க வழி நடத்த ஆண்டவரே உங்க வழி நடக்க ஆண்டவரே உம்முடைய பாதையின் வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்கு காண்பீங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.